நீலந்தானோ வேப்பிலே உறைந்தவாறும் தாசியால் தொடர்ந்தவாறும் ஆமா வாய்ப்பிலே இசை மாறாமல் வரிஜையாய் அதிருமோ சரி இசைக்கு அம்மன் கதை வாழ ஈஸ்வரா துணை வருவாய். ஒரு ஆயுதத்திலே லட்சுமி பார்த்து சொல்லுகிறாள் வேண்டும் என்று ஒரு கெட்ட புத்தியோடு இன்னும் ஒரு தீட்டமான எண்ணம் அம்மா மனதில் ஓடுது. வரலாமையா? வரக்கூடாதுல்ல, யாருக்கும் வரக்கூடாது. அதிலே ஒரு லட்சுமி பார்த்து சொல்லுகிறாள், மகளே அம்மா இன்று முதல் அம்மையப்படி ஆலயத்தை சென்று நீதான் பாதகன் முழுநீர் காசினுக்கும் நேரமெல்லாம் சுவாமி சுவாமி என்று சதுராடினாள் இவருடைய தாய். காசில்லை என்று கண்ட பின்னே ஓடா வெளியே என்றல்லவா சொல்லுவாங்க. சரி என்ன ஒரு வாழ்க்கை, ஆயு போல பிள்ளை நூலை போல சேர என நீனைத்த அருமலையோ இளமணரை கூட்டினாரே அண்ணனடையாண்டலையோ அவன செய்யாமலே மண்ணில் மனமீகும் தரடுவயிர மனமீகும் தரடுவயிர பழகு காட்டிலே கல்யாணி முட்டிலே வரக்கூடிய நேரத்திலே தங்கியுடைய சேரை காற்றில் மெல்ல அசைவதை கண்டாரி கிட்டே போய் பார்க்கக்கூடிய நேரத்திலே மாறாக என்ன கண்டான் தெரியுமா? என்னையா கண்டானே தங்கை தலை மீது முத்தமிட்டானே கண்ணேல முகத்தேல முத்தமிட்டானே உன்னாலே தங்காயே நாங்கள் உயிர் வீழை தோமியே சரி அந்த கல்லை நகட்டினான், கட்டி அணைத்தான், கண்ணீர் முகத்தில் முத்தம் கொடுத்தான். அப்படி உன்னாகனேதானே அம்மா இந்த உலகத்தில் நாங்கள் உயிர் பிழைத்திருந்தோம். ஆமா, இனிமேல் என்னை பார்த்து அண்ணா என்று சொல்வதற்கு யாரம்மா இருக்கிறார்? ஒருவரும் இல்லை. உயிர் வாழ வேண்டுமா? ஒரு வாழ்வு தேவையா? இல்லை அம்மா, நானும் உன்னோடு வருகிறேன் என் தங்கமே என்று அதே கல்லிலே முட்டினான், மோதினான்.
கடலிலே அவள்தான் அனைத்தையும் ஆகுமவள் அருளால் இருளினை ஓட்டுபவள். எல்லையில் அவள் பெயர் சிவகாமி, திருக்கடல் ஓரிலே அபிராமி. ஜகிய முல்வதிகள் வாழ, ஜகிய முல்வதிகள் வாழ, ஈஸ்வரனே முன்னடவா. ஜகிய மன்னதோய் இந்த வேதம் இவங்க பூமியினுடைய உரிமையாக அழகிய நம்பிக்கோள், சிவனிக்கோள், வேலுக்கோள், ஆமா சிவராண்டிக்கோள், சிவராண்டிக்கோள், எல்லா கோலும் ஒண்ணு போயிட்டாங்க. குமரேச கோள், ரிஷிகோள், அது ஒரிஜினல் கோள். ஆமா ஆனந்த கோள், கோள், ஆமா ஐயப்பன் கோள், கொடார், கொடார், ஆமா ரெண்டு கமலை, ரெண்டு மாதம் தெரியுங்க. பழைய செய்திக்கார, ஆமா இப்போ கொடார் செய்தி. இல்லையா அம்மா இப்படி எல்லா கோங்கமார்களும் ஒன்றாக சேர்ந்து, ஆமா மகாராஜா எங்களுக்கு ஒரு சங்கடம் ஐயா. என்ன
என்னையா சங்கடம்? மலையடி வாரத்திலே ஆடு மாடுகளை நினைச்சாய்த்திருந்தது. சில காலமாக நீ ஆடு மாடுகளுடைய கொம்பு குழம்பு தோல் வாழ பல்லெல்லாம் கிடக்குதான். சரி, அந்தாத சதையனை காணவில்லை. ஐயோ, இது அதிசயமா தான் இருக்குது. ஒரு கழுவை ஒரு மாடையும் ஆட்டையும் கலந்துட்டு போறவங்க கழுத்தோட அனுப்பிட்டு போவான். வேதனை புரியுது. நான் பார்த்துக் கொள்வேன். யாருக்கு அதையார் மாடுகளே இந்து முதல் இன்னைக்கு கண்டிப்பா உங்க கையில நமக்கு நிவர்த்தி ஆகும். ஆமா. உள்ளுக்குள்ளே கள்ளை எது செய்யணும்? இப்ப மன்னன் சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? சொல்லுமையா? ஆமா, வேறொன்றுமில்லை. காவல் இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு குழந்தைகள் ரெண்டு பெரிய பூதங்கள் வந்து ஆடு மாடுகளை அடித்துக் கொண்டு சாப்பிட்டு விட்டு இந்த அரண்மனைக்குள்ளதான் ரெண்டு பிள்ளைகளும் போய் என்னது இரண்டு அரண்மனைக்குள் இரண்டு குழந்தைகள் வந்தார்களா? கொண்டு விட்டு சரி, இதை வெளியே சொல்லாது நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமா, யார் இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாறி கையெழுத்தக்கூடிய நேரம் பிள்ளைகளுடைய வேலையிலே மாமிசவாடை ரத்தவாடை வீசியது. சரி அண்ணா, என்ன பார்ப்போம். தலையாளிமார்கள் சொல்வது முற்றிலும் அங்கே சிறுமையில் வருவதிலே கோயிலும் தானத்தை பார்த்து சொன்னதும் இந்த தலையாளிமார்கள் சொன்னதும் கொஞ்சநாள் கையில் நடப்பதும் ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் சரியாதான் இருக்கு. அப்ப இந்த ஆடு மாடை கொண்டு தின்னு நம்மளே பிள்ளைகளை சாப்பிடுறாங்க. யார் பசிக்கு ஆடு மாடை தின்னுட்டான். இன்னொரு சமயத்தில் ஒன்றுமே கிடைக்கிறது வைங்க. கோபத்துல உங்களை பிடிச்சி பிடிச்சிருப்பா, என்ன கடிச்சிருப்பா, பிடிச்சிருப்பா. இந்த பிள்ளையை வைக்கிறது விட சண்டாள பிள்ளைகளை கொண்டு தயக்காமல் முதுகாடு ஒப்பாடு கொடுக்கிறார். தலையாரி மார்களே பிள்ளைகளை கொண்டு காலத்திலே போட்டு விட்டு வாரும் என்று சொன்னார். இந்த வார்த்தையினால் ஏற்றோனே ஆமா, இரண்டு பிள்ளைகளை கையில் எடுத்துக் கொண்டு ஆமா ஒட்டலால் ஐயா ஒரு மாபூதம் அடியேனை கொல்ல வேண்டும் வருகிறது என்று ஆமா சாஸ்தாவின் பாதத்திலே விழுந்தார். அப்படி சாஸ்தாங்கமாக சென்று முறையிட்டார். ஆமா, கோயில் கட்டி முடித்து இலக்கப்புறையை வைத்து முடித்தார். பூமா கட்டி முடிச்சிட்டாங்க. இப்படி வைத்திருக்கும் கூடியவாறு சரி, இந்த அண்ணன் இறந்த செய்தி இசைக்கமைக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது பாருங்க. அம்மா செங்காட்டிலே இருந்தவன் நினைக்கிறான். அப்படி அண்ணன் இன்னைக்கு பார்ப்போம். அம்மா அவள் அண்ணன் நல்ல பலகாரம் முறுக்கு எண்ணெய் நெய் அப்பம் நல்ல சுக்குமாவு பச்சமாவும் அப்படியே வீசுதுல அம்மா அப்படியே வந்து சத்தம் போடுற அண்ணா 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 அண்ணன் இருந்தாலும் வருவாரு. அங்க உள்ள பேய் பிசாசுகள்லாம் ஆமா சத்தம் போடுது. இது தூக்குடா. இவன் பண்ண கொடுமை தாங்க முடியாம தள்ளி விட்டுட்டான். யார் இளவவா அவளும் செத்துட்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அண்ணனை பாத்தீங்களா ஐயா? என் அண்ணனை கொண்டு அண்ணன் உரைந்திருந்த வேப்பமரத்தை வெட்டி சென்றீர்களே. சரி, கலைஞர்களோர் கரையாளர்களை பலிக்கு பலியெடுத்து ஆமா எட்டு இறங்கி தட்டி இசைக்கு அம்மையே அவிழ்ந்த முதல் முடியாமல் அவனி இருப்பு
இருக்கக்கூடிய இங்க இப்படி அமர்ந்திருக்கு. ஒரு ஜெபத்திலே கல்லானை கொண்ட பாவி எங்க பிறக்கிறான் எங்கயா? விண்ணுலகம் அதிசேர்ந்த வீதியில் பிரம்மா விண்ணுலகம் மன்னரைய மனையாக்கி இறைந்து உண்டாய் மன்னனைய மனையாக்கு ஈரைந்து கொண்டார். எடுத்தது கண்டு மானாகன் பெற்றெடுத்ததை கண்டு மாறாகம் தட்டி. பிள்ளை ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, நல்ல ஐஸ்வர்யமான பிள்ளைதான். ஆமா. ஆனா குழந்தை பிறந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஜாதகமா இருக்குது. அப்படி என்னையா மோசமா இந்த இருக்கு? குழந்தை பிறந்த ஜாதகத்துல ஆ. இவன் எத்திசை போனாலும் தெத்திசை போக கூடாது. வழி வந்து சூடாம இருக்கிறதுல வழி இருக்குது. என்ன வழி? ஒரு வேம்படி பத்திரம் கொண்டு செய்து கொடுக்கிறேன். நல்லது. வெப்பத்திரம் ஆ. பத்திரம் கையில் சொல்லி தெரியாத ஆமா. நான் என்ன வேலை செய்யறது? அதானே. இதுக்கு பின்னால வேலைக்கு போனவரா இல்ல யார பார்த்து என்ன வேலை சொன்னீங்க? எங்க அப்பா தான் எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு வச்சிருக்காரு. 7 தலைமுறைக்கு திங்கலாம். அந்த அளவுக்கு இன்னும் சொத்து சுகமெல்லாம் இருக்குது. கண்ணு கட்டி தூரம்லாம் நமக்கு தான் சொந்தம். சரி ஆமா. அந்த டேங்க் நமக்கு தான். அந்த பக்கத்துல கார் நமக்கு தான். அவ்வளவு கவர்மெண்ட் பொருள் உனக்கு எல்லாம் நமக்கு தான். விளங்கும் சரி சரி. எல்லாம் நமக்கு தான். இப்படி கேஸ் எல்லாம் கிடையாது. ஓஹோ. எல்லாமே டீ. ஆமா. கொல்லமான் ஜருவா அள்ளி கொண்டு வச்சு அதான் ஒரே கொழுத்து ஒரே கொழுத்து தான் நடக்கும். சருவுக்கு தங்க தான் நடக்கும். ஆமா. ஆனால் இப்படி வரக்கூடிய நேரத்தில் இது போக இருக்கிற ஓஹோ. இல்ல அம்மா கோட்டர் கேக்குறிய கோட்டர் எப்படி குடிப்ப நீ? இல்ல என்னது கட்டிங்க 30 ரூபா தர முடியாது. பரதநாட்டியம் படிச்சவனா இருக்குமா? ஐயோ நல்ல பரதநாட்டியம் படிச்சா ஏன் தனியா வந்து காட்டுக்குள்ள ஆட போறான்? மேடல்ல ஆடுவான். பைத்தியமா இருக்குமோ? அதெல்லாம் அழகா இருக்காது. இவ்வளவு அழகா இருக்க மாட்டான்ல. ஒரு அழகு இது வைத்தியம். அழகு பைத்தியமா இருந்தாலும் இருக்கும். அழகு வைத்தியம்னா கண்ணாடி மண்டல நிக்கும். கண்ணாடி கையில இருக்குமே. ஆமா. எட்டி பாரு. என்னமோ அப்பா சொல்லிருக்காங்க. ஆமா. பெண்கள் அவகாசம் நமக்கு வேண்டாம்னு பெண்களை பார்க்க கூடாது. ஆமா. வேற நாயே. வேற இது இறங்கி வாங்க போகாது. நாயே. அத கல்லெடு. வா கமரேதா வா. இப்போ விதைச்சு விடுவோம் நாயே. ஆமா. இப்போ தாயார் இசைக்கியமை பார்த்தால் இவனை விடுவதில்லை என்று சொல்லி செருத்து நீண்ட உடனே பார்த்தார் செட்டியார். சரி இவனுக்கு ரெண்டா சரியா ஆகாது. அதானே பெண்கள் சவகாசம் நமக்கு ஆகாது. எட்டி பாதிர வந்த செட்டியார் முள்ளும் கல்லுமா இருக்கு. குறுக்க இறங்கி போறார். ஆமா. விடுவாளையன் தாயார் இசைக்கியமை என்ன செய்யறாங்க? ஒரு செட்டியார அருமையா போற. நான் வியாபாரத்துக்கு போறேன். பட்டீர பட்டீர குருமானே தள்ளாட வண்டீரே கொலையா தள்ளாட வண்டீரே மணிகள் பெருமாளே வெள்ளாடும் மருஞ்சோலை முட்டடந்த நாட்டோடு ரொம்ப குழந்தை குழந்தை பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஆமா பாருங்கயா என்ன அதாவது இந்த மாதிரி வகையில எட்டு மணி இருக்கு. நான் வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போறேன். கசவு ஒரு ஆளு யாராவது வாங்குவாங்க. செட்டியாரே. ஆமா வெகு தூரத்துல இருந்து வரீங்களோ? ஆமா ரொம்ப தூரத்துல நடந்து வரோம்மா. எந்த ஊருக்கு போறீங்க? பழகடல நோக்கி போயிட்டு இருக்கேன். நானும் அந்த ஊருக்கு தான் வந்தேன். ரொம்ப தூரமா இருந்து நடந்து வர பாருங்க. ஆமா. என்னுடைய நாவெல்லாம் மறந்து போச்சா? பாத்துட்டேன். டப்பா எங்க தேடி பிடிச்சிருக்கு. நம்ம டப்பா நான் வச்சிருந்தேன். என்ன இருக்குல்ல பக்கரைக்கு கொஞ்சம் போற எடுத்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அங்க கத்தி எடுத்து என்ன பண்ண மாட்டேரு? கொஞ்சம் காஞ்சி போச்சு. வெயில் அடிச்சிட்டியா? ஐயா காஞ்சி. இந்த மாதிரி எனக்கு கத்தியில வாங்கி பழக்கம் இல்லையே. நான் சுண்ணாம்பு கையில கொடுத்து பழக்கம் இல்லை. ஆமா. கத்தியில வாங்கி எனக்கு சுண்ணாம்பு வெத்திர போட சொன்னா வேணும்னா இந்த கத்தி நுனியில இருக்கு எடுத்துக்க. கையால உனக்கு தரமாட்டேன்.
பாரு என்ன, நான் யாருக்கு என்ன கொடுத்தாலும் கத்தியால கொடுக்கறதா பழக்கம். சரி சுண்ணாம்பு வேணுமா? அப்போ இல்ல வேண்டாமா? அப்படின்னா வேண்டாம் உனக்கு சுண்ணாம்பு எனக்கு தேவையில்லை அப்போ உனக்கு இன்னைக்கு என்னத்தை காட்டுற நீ? என்னது இது? நீ ஒழுங்கா பார்த்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். யாராவது பாத்தியா வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. அதுக்கு மண்டபத்துக்குள்ள குண்டுக்குள்ள குளிக்கிறது பேசுறதுக்கு. அதுக்கு ஏத்த ஆள் நான் இல்லை. வேற எவனா அவனை குண்டி கொண்டு வந்து குண்டுக்குள்ள பேசுறான் சரி. செட்டி எங்கயா ரொம்ப வேகமா ஓடி போற போடி அந்த பக்கம். ஆமா, உன்னை பார்த்தா பெரிய கண்டி போல தெரியுது. பாரு. ஆமா, ஒன்னால இன்னைக்கு என் உயிர் போயிரும் போல தெரியுது. ஏ அத்தான் உன் பகட்டும். வா, இந்த பாருங்கத்தா அப்படி அப்படி. அதோ தெரிகிறது அல்லவா ஆமா, ஒரு வீடு அது அம்மா யாருடைய வீடு தெரியுமா யாருக்கு விடுது? நான் ஜனவரி 2 ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன். ஆமா, என்ன கோலஜனத்தை கடிகோப்பை சாட்சியாக வைத்தோம். ஆமா, அது இன்னைக்கு சாட்சியாக சரி. அப்படி என்று என்ன சந்தோஷமாக அப்பாவா டப்பா? அப்பா தாயார் இசைக்கியமே பின்தொடர்ந்து வருகிறார். சரி. அம்மையானவள் வருகிறாள். செட்டி என்ன பார்க்காம போனாலும் பரவாயில்ல. ஆமா, பொம்பளை பிள்ளை பத்தா பேச வேண்டி சொன்னீங்கன்னா சரி. ஆண் குழந்தை பத்தி ஆம்பளை பிள்ளை உனக்கு பிள்ளைன்னு சொல்லியம்மா. பிள்ளை உனக்கு ஏது? அம்மா, உன்னை கண்டதும் இல்ல கேட்டதும் இல்ல. நான் அஞ்சலி என் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடுத்துட்டேன். என்னை விட்டுரு. உன்னால் இன்னைக்கு என் உயிரே போயிரும் போல தெரியுது. இந்திரஜாலத்தை கண்டே அண்ணாந்து பாராதே உன்னை கண்டு அங்கப்பா தருவடி அங்கப்பா தருவதடி மனவாடு நோடி கொண்டது மனவாடு கண்டோடி அண்ணாந்து பாராதடி என்னதோட
காரணம் செட்டியா என்ன ஒரு பொண்ணு கொல்ல வர என்ன காப்பாற்ற அம்மா இந்த நேரத்திலே தாயான இசைக்கு அம்மை அப்படியே வருகிறாள். எப்படி வருகிறாள்? நடந்து ஆசாரமா 70 பேர் கரையாளரும் பார்த்தா ஏறு என்ன அவதானே யாரு அவதானே கொல்லுவாரா அம்மா இப்ப இங்க 70 பேர் எனக்கு மூத்தாண்ணன். ஆமா என்ன மட்டும் அப்படி சொல்லாதம்மா, எனக்கு நிறைய குடிபரப்பு இருக்கு. ஆமா அப்படியா? என்ன மட்டும் மாத்தி சொல்லுங்க. ஆமா இவங்க வாங்கக்கூடிய ஆளு தலைவரே ஐயா ஐயா என் வீட்டுல நல்லா தான் இருந்தா. சரி நல்லா இருந்தவன் திடீர்னு பக்கத்து வீட்டுல போனா அவன் என்ன மருந்து மையம் கொடுத்தாலும் தெரியாது. சரி மயங்கி அன்னைக்கு போன புருஷனை நான் இன்னைக்கு தாயா பாக்குறேன். அவன் போயிட்டான். சரி இந்த இடுப்பு இந்த பிள்ளை அது எங்க வாங்குற ஐயா? இந்த பிள்ளையா? ஆமா இந்த பிள்ளை வந்து சரி எனக்கு அவருக்கும் பிறந்ததுங்க. அப்படியா? ஆமா. ஆஹா மூக்க பாருங்க, அவருக்கு சைஸ்ல அப்படியே இவ்வளவுக்கு பணிவா பேசுற பிள்ளைய பார்த்து இவன் இப்படி பேசுறானே. ஐயா அவ அப்படித்தான் ஐயா பேசுவா, அவ பேச்சு நம்பாதுங்க. ஐயா இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்படி காட்டிலே சட்டி கள்ளியை ஒடித்து இடுப்பிலே பிள்ளையாக்கி கொண்ட கைகாரி. பாருங்க ஐயா, ஐயா மந்திரத்துல என்னைக்காவது மாங்காய் விடுமா போய் உலாது கள்ளி குப்பை முறிச்சாலாம் இடுப்புல வச்சா பிள்ளை ஆகிட்டான். இவன் ஏதோ பேசுறான். இதை நம்பணுமா? நம்ம சொன்னா இல்லையா வேற ஏதோ வீட்டுல போய் இருந்தான்னு. அப்ப இந்த செட்டி இப்படிப்பட்ட ஆளா இருக்கணும். சரிதான். இப்போ ஒரு கணவன் மனைவி தகராறுனா ஒரு நாள் ராத்திரியில முடிஞ்சிடும் சொல்லுவா. இவன் சொல்றான் அவன் தான் மனைவி இல்லைன்னுங்கிற ஆமாங்கிறா. அதனால நம்ம இந்த பிரச்சனையில தலைவிட்டு கஷ்டப்படுறதை விட சரி நம்ம ஊர்ல ஒரு இலங்க இருக்கு பாருங்க. ஆமா இலங்கப்புற முதல்ல ஆமா இவங்க ரெண்டு பேத்தையும் பொரியா அந்த பிள்ளை இருக்குல்ல. ஆமா இந்த ரெண்டு பிள்ளை பிறந்திருக்குல்லப்பா. ஆமா இந்த பிள்ளையை குழந்தையும் தெய்வம் ஒன்னு சொல்லுவாங்க. சரி ஆகினால் பிள்ளை பெற்ற பிள்ளைக்கு தகப்பது தெரியாமையா இருக்கு. அந்த ரத்தவாட வீசுமில்ல வீசும்ல. ஆமா ஆகினால் 70 பேர் மத்தியில இந்த பிள்ளை ஊற விடும். அவங்கள ரெண்டு பேத்தையும் இருக்க வைக்கணும் கீழே. ஆமா பக்கத்துல யார் மடியில ஏறதோ ஆமா அவங்க தான் இந்த பிள்ளைக்கு அப்பா. யார் மடியில ஏறிடாத ஐயா அப்படின்னு கீழே எல்லாம் இருந்துட்டீங்களா? ஊற விட்ட குழந்தையது குழந்தையது ஊரவர்கள் முகநோக்கி ஊற விட்ட குழந்தையது குழந்தையது ஊரவர்கள் முகநோக்கி ஆழ்வார் பங்கன்பார் அன்பார் கல்வார்
कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்வேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சி அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீராடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி